ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி கடையல் செய்யறதுக்காக நாங்கள் 7 தக்காளி எடுத்துருக்கோம். 7 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம். இப்போது தக்காளி கடையல் செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் செய்யறது குக்கரில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு கூடவே நம்ம கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம். ஒரு 3 துண்டு சின்னதாக தான் இருக்குது. இப்போ கடுகும் இந்த பெருங்காயம் நல்லா பொரியட்டும். நம்ம பெருங்காயம் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்காக நம்ம லைட்டாக அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொடியிட்டோம். பெருங்காயம் கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வெடிச்சிச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா ஒன்று கொஞ்சம் பொரியிட்டோம். நீங்கள் லைட்டாக அப்படி கிளறி விட்டோன்னா கொஞ்சம் மேலெலாம் வெடிக்காது. இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நான் கொஞ்சம் நல்லா பொரியிட்டோம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா கீறி வச்சது. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம தாளிக்கும் போதே வாசனை நல்லா கம்மகமானு வருது. இப்போ வெங்காயம் நல்லா வதக்க விட்டுடலாம். அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் தாளிக்கும் போது அதோட ஸ்மெல்லு நல்லா வாசனை நல்லா இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, ஒரு 6-7 பல்லு பூண்டு இருக்கும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம். 1-2 தட்டி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு கூட வெங்காயத்தை கூட நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி இல்லை, பூண்டு மட்டும்தான். இப்போ நல்லா வதக்க விட்டுடலாம். பூண்டும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கி அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவு வரை நம்ம நல்லா வதக்க விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்க விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த தக்காளி கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வதங்க விட்டுடலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நாங்கள் ஆச்சி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கோம்.
இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் சாம்பார் பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வெயிட்டெல்லாம் இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வேக வச்சுட்டோம்ல. வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம இல்லைன்னா பருப்பு மத்து இல்லையா, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கரண்டி வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுறலாம். நம்ம வந்து பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. பாருங்கள், இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு புளிப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு. பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோம். இப்போ எங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நாங்கள் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. எங்களுக்கு உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ தக்காளி கடைசல் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நாங்கள் வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கோம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து சோள மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு போட்டிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்க. மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்தோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு கட்டை எதுவுமே இல்லாமல். அது சோள மாவு சீக்கிரமாக கரைஞ்சிரும் தண்ணி ஊற்றினால. இப்போ வந்து சோள மாவு நல்லா கரைச்சாச்சு. அதுக்குள்ளே குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க சோள மாவு இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு, அது வந்து நம்ம குழம்புல ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எதுக்கு சோள மாவு நம்ம ஊற்றிருக்கோன்னா வந்து குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக தான். அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சூப்புக்கெல்லாம் ஊற்றுறோம்ல, அதே மாதிரி தான். பாருங்கள், கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்டுல ஒன்று கூட. சாரி, நான் ஒரு இடத்துல வந்து குழம்புன்னு சொல்லிட்டேன். தக்காளி குழம்பு இல்லை, தக்காளி கடையல் தான் செஞ்சுருக்கோம். தக்காளி கடையல் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பார்த்தீங்களா, கொத்தமல்லி இலை எங்ககிட்ட இல்லை, அதனால் நாங்கள் வந்து கொத்தமல்லி இலை போடல. உங்கள் வீட்டில் கொத்தமல்லி இலை இருந்தாங்கன்னா கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. நல்லா இன்னும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அங்கங்கே கொதி வருது. நல்லா கொதிச்சானா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட தக்காளி கடையல் வந்து நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, அப்புறம் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் சேனல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.